ஆக்சுவலாக அந்த சைடு வருது, அந்த சைடு தான் கால் இருக்குது. டைகரோட கால் எடுக்கலாம். நடந்து போயிருக்கணும் ஒரு வாரத்தில். கபினியில் டே 1 சஃபாரி நமக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. அதாவது நம்ம ஃபாரஸ்ட்டில் சஃபாரி போகும்போது அனிமல்ஸ் பார்க்க முடியலனா கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இன்றைக்கி டே 2 மார்னிங் 6:30 சஃபாரி வந்து நம்ம புக் பண்ணியிருக்கிறோம். இதுக்காக ரூம்லேருந்து நம்ம 4:30க்கெலாம் கிளம்பி 5:30க்கெலாம் வந்து சஃபாரி பாயிண்ட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஃபஸ்ட்டு சஃபாரி போகிறதுக்காக பார்த்திங்கன்னா 6 o'clock பஸ்ஸு வந்து கிளம்பிடுச்சு. ஆனால் இன்னும் பொழுது வந்து விடியலை. நமக்கு 6:30 தான். பொதுவாக பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் போகும்போது நமக்கு வந்து அனிமல் சைட்டிங்கிறது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். டே 1 சஃபாரி நமக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் இன்றைக்கி டே 2ல் மார்னிங் சஃபாரி வந்து கண்டிப்பாக நாம் ஏதாவது அனிமல் சைட்டிங் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நாம் போகிறோம். ஃபாரஸ்ட் வந்து இப்போ ட்ரையாக இருந்ததுன்னா கூட வேறு ஏதாவது அனிமல்ஸ் பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து நமக்கு இருக்கும். இப்போ நம்ம ஃபாரஸ்ட்டோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். என்னோடய ப்ரீவியஸ் சஃபாரியில் பார்த்திங்கன்னா மார்னிங் சஃபாரி வரும்போது ஏறக்குறைய நிறைய அனிமல்ஸ் வந்து நான் பார்த்துக்குறேன். பர்டிகுலராக வந்து டைகர் சைட்டிங்கிறது மார்னிங்கில் நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கி நம்ம மார்னிங் வந்திருக்கோம். எந்த அளவுக்கு நமக்கு லக்கு கை கொடுதுன்னு தெரில. பார்க்கலாம் இன்றைக்கி டைகர் சைட்டிங் நம்மளால் பார்க்க முடியுதா அப்படின்ட்டு. லாஸ்ட் இயர் கபினி சஃபாரி வரும்பொழுது இதே மாதிரி மார்னிங் டயத்தில் நம்ம சஃபாரி போகும்போது சேம் பிளேஸ் இந்த இடத்துல தான் வந்து ஒரு டைகர் அதோட குட்டியோட ரோட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனதை நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி லக்கு இந்த வாட்டியும் நமக்கு கை கொடுதா, ஏதாவது டைகர் இந்த ரூட்டில் பார்க்க முடியுதாங்கிறது தான் நாம் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது கொஞ்சம் கோர் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து டைகர் கொஞ்சம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ஏரியா தான் ஃபாரஸ்ட்டோட ஒரு சைடு எண்டு ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து ஊர்லாம் வந்துடும். ஸோ இது ஃபென்ஸுக்கு இந்தாண்ட சைடு தான் வந்து ஃபாரஸ்ட்டு. இப்போ நம்ம ஃபென்ஸை ஒட்டினாப்லே போய்கிட்டு இருக்கோம்.
ಸೈಲೆಂಟ್ ಸರ್ ಗಲಾಟೆ ಮಾಡಿ டோல்னு சொல்லக்கூடிய இந்த இந்தியன் வைல்டு டாகு இந்தியா மற்றும் ஆசியாவில் காணப்படக்கூடிய ஒரு ரேரான அனிமல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் நிறைய டைம் நிறைய இடத்துல சஃபாரி போயிருக்கிறேன். ஆனால் எங்கேயுமே நான் வைல்டு டாக் பார்த்ததே கிடையாது. எக்ஸப்ட் ஒரே ஒரு இடத்துல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி முதுமலை ஃபாரஸ்ட்டில் போகிறப்ப ஒரே ஒரு வைல்டு டாக் மட்டும் ரொம்ப தூரத்தில் நான் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த சஃபாரியில் தான் இவ்வளோ குரூப் ஆஃப் வைல்டு டாக்ஸை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இது ரொம்ப அக்ரெசிவாக வேட்டையாடக்கூடிய ஒரு மிருகம். இது பார்த்திங்கன்னா இது மான் எல்லாத்தையுமே வேட்டையாடும். சம்டைம்ஸ் சிறுத்தை, புலி இந்த மாதிரி ஒரு ஆபத்தான விலங்குகளை கூட தனக்கு இற வேணும் அப்படிங்கிறதுக்காக அதுங்களை எதிர்த்து சண்டை போடுறது, பயப்படாமல் நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பாக அட்டாக் பண்ணக்கூடிய விலங்காகவும் இந்த வைல்டு டாக் இருக்குது. நாமளும் ஒவ்வொரு வாட்டர் ஹோல் இருக்கிற இடமும் ஏதாவது அனிமல்ஸ் தண்ணி குடிக்க வருதா அப்படின்னு பார்த்துட்டு நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறது வழக்கம். அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். நாம் சாதாரணமாக பார்க்கும்போது விலங்குகள் காட்டில் ஜாலியாக சுற்றி தெரியுது, எந்த விதமான கமிட்மெண்ட்டும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது உயிர் வாழ்கிறதுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் தன்னை தற்காத்து கொள்கிறதுக்காக எந்த விதத்தில் அது அலாட்டாக இருக்குங்கிறத நம்ம காட்டில் ட்ராவல் பண்ணும்போது தான் நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியும். ஒவ்வொரு நிமிஷமும் தன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குது, அந்த அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தான் அது காட்டில் உயிர் வாழ்ந்துட்டுருக்கு. இங்கே தண்ணி குடிக்க வரும்போது கூட அதால் நிம்மதியாக தண்ணி குடிக்க முடியாத சூழ்நிலை தான் அங்கே. அது எவ்வளோ பயந்துட்டு குடிக்குது பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி வாட்டர் ஹோலில் நானே நிறையா வாட்டி பார்த்துருக்கேன். புலிகள் சர்வசாதாரணமாக தண்ணி குடிச்சிட்டு போகும். ஸோ அப்படி ஒரு உயிர் பயத்துக்கு மத்தியில் தான் இந்த விலங்குகள்லாம் அங்கே உயிரோடு இருக்குது.
ஆன்லைன் மேலே போங்க. நாம் இப்போது மார்னிங் சஃபாரியை முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம். ஈவினிங் சஃபாரியும் நம்ம வந்து புக் பண்ணியிருக்கோம். ஈவினிங் சஃபாரி வந்து 3:30க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மார்னிங் சஃபாரியில் ஓரளவுக்கு வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபையாகவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்னென்னா, வைல்டு டாக் வந்து பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரேர் சைட்டிங்கு. நமக்கு வந்து அது கிடச்சிருக்குங்கிறது ஒரு பெரிய லக்கு தான். ஸோ வைல்டு டாக் பார்த்தோம். மற்றபடி நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய மான்கள் இல்லாமல் நிறைய பேர்ட்ஸ்லாம் பார்த்தோம். சர்பன் ஈகிள், அப்புறம் உட்பெக்கர், இந்தமாரி சில பேர்ட்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. இன்றைக்கி மார்னிங் ஸ்லாட் இல்லாமல் ஈவினிங் ஸ்லாட்டும் வந்து நம்ம புக் பண்ணியிருந்தோம். அதாவது 3:30 சஃபாரியை நம்ம புக் பண்ணியிருக்கோம். அந்த 3:30 சஃபாரியில் நமக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கிடச்சிது. அதாவது டைகர் சைட்டிங் பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து கிடச்சிது. அதையும் நீங்கள் இந்த வீடியோவிலே நீங்கள் இப்போ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நான் கபினி சஃபாரி போயிருந்தப்போ நீங்கள் எந்த ஹோட்டலில் தங்குறீங்க, எங்கே தங்குறீங்க, டீட்டெயில் கொடுங்க நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே பழைய வீடியோவில் நான் அந்த டீட்டெயில் கொடுத்துருந்தேன். இருந்தாலும் இன்னொரு வாட்டி உங்களுக்கு அந்த டீட்டெயில் தரேன். ஹஸ்டிகோட்டாங்கிற இடத்துல தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ரூம் வந்து நான் இதுதான். அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே இருக்குது. இங்கேருந்து ஒரு 17-18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம சஃபாரி பாயிண்ட் இருக்குது. இங்கே ரூம் ரெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ரீசனபிளான ரெண்ட்டு தான். ஒரு 900 நினைக்கிறேன். இந்த ரூமு 900 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்தது ரூமு. ஈவினிங் சஃபாரி போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஈவினிங் சஃபாரிக்கு போனோம். ஈவினிங் சஃபாரி போகும்போது நமக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. காரணம் என்னென்னா, ஏற்கனவே 2 சஃபாரியில் போய் நம்மளால் அனிமல்ஸ் எதுவும், அதாவது பர்டிகுலராக டைகர் எதுவும் பார்க்க முடியல அப்படிங்கிற காரணத்தினால இந்த சஃபாரியில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு அனிமல்ஸ் நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம போய்கிட்டு இருந்தோம். நாங்கள் போயிட்டுருக்கும்போது திடீர்னு டிரைவர் வண்டியை வந்து ஸ்லோ பண்ணார். என்ன ஸ்லோ பண்ணுறாருன்னு பார்த்தப்ப டிரைவர் தான் சொன்னார், டைகரோட பக்மார்க் வந்து அந்த இடத்துல இருக்குது, அதாவது புலியோட காலடி தடம் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே காமிச்சிட்டு வந்தார். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற அந்த இடத்துல ரோட்டு ஓரத்தில் வந்து புலி நடந்து போயிட்டுருக்குற அந்த கால் தடம் தெரியுது பாருங்கள். டைகரோட காலடி தடம் நடந்து போயிருக்காரு ஒரு வாரத்தில். புலியை எப்படியாவது பார்த்தோன்னு தேடி போன எங்களுக்கு புலியோட கால் தடம் பார்த்தது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஸோ அதை நம்ம பார்த்துட்டு சரி பக்கத்தில் தான் எங்கேயாவது புலி இருக்கும், ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அந்த மார்க்கு. ஏன்னா நம்ம சஃபாரி வெஹிக்கிள் போகக்கூடிய அந்த டயரோட தடத்துக்கு மேலே தான் வந்து அது புலியோட கால் தடம் இருக்குது. அப்போ இப்போ ஒரு சமீப டயத்தில் தான் வந்து அது பக்கத்தில் வந்து கிராஸ் ஆகிருக்கு, இந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிருக்குங்கிறதுனால நாங்கள் அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். திரும்பவும் ஒரு வாட்டர் ஹோல் ஒன்று இருந்தது. சரி இங்கே ஏதாவது அனிமல்ஸ் சைட்டிங் ஏதாவது இருக்கா பார்க்கலாம் அப்படின்ட்டு
நம்ம டிரைவரும் வண்டியை கொஞ்சம் நேரம் அங்கே நிறுத்திட்டு ஏதாவது அனிமல்ஸ் ஏதாவது வருதா அப்படின்னு கொஞ்சம் நேரம் நம்ம வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். நாம் அனிமல் சைட்டிங் இருக்கான்னு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு சரி கிளம்பலான்னு பார்க்குற சமயத்தில் மங்கூஸ்ன்னு சொல்லக்கூடிய கீரிப்புள்ள ஒன்று அங்கே ஊர்ந்து போயிட்டு இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் நேரம் நம்ம வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமும் வந்து நம்மளால் டைகர் சைட்டிங் எதுவுமே அங்கே ஆகலை. அதனால் டயத்தை அங்கே வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நமக்கு இந்த சஃபாரியில் மீன் இந்த சஃபாரிலையும் இதுக்கு முன்னாடி போன 2 சஃபாரிலையும் எலிஃபென்ட் சைட்டிங் ஆகவே இல்லை. லாஸ்ட் டைம் வந்தப்போ ஏகப்பட்ட யானைகள் வந்து பார்த்தோம். ஆனால் இந்த வாட்டி பார்க்க முடியலைங்கிற வருத்தத்தை வந்து திடீர்னு காட்டுக்கு இடையில் வந்து அந்த மறைவில் நின்று சாப்பிட்டுட்டு இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள் வண்டியை நிறுத்திட்டு பார்த்தோம். யானை வந்து அதோட குட்டியோடு நின்றுட்டு இருந்தது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து டைகர் பார்க்குறது தான். அதனால் திரும்பவும் நாம் டைகர் பார்க்குறதுக்காக நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாம் எங்கேயாவது டைகர் பார்க்க முடியுதான்னு போயிட்டு இருந்தப்போ ஒரு ஜீப் ஒன்று நின்றுட்டு இருந்தது ஒரு வாட்டர் ஹோல் பக்கத்தில். ஸோ நாம் அதுக்கு பக்கத்தில் போயிட்டு அங்கே ஏதாவது சைட்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக நம்ம டிரைவர் அது பக்கத்தில் போனார். பார்த்தா அங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ தான் வந்து புலி ஒரு 2 புலி வந்து இங்கே வந்து தண்ணி குடிக்க வந்ததாகவும் திரும்பவும் உள்ளுக்குள்ளார போயிடுச்சு, திரும்ப வரும் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னார். நாமளும் கொஞ்சம் நேரம் புலி ஏதாவது வருதான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். பட் எதுவும் வரலை. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி டயத்தை இங்கே வேஸ்ட் பண்ண வேணான்னு அப்புறம் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா இங்கே இது வந்து ஒரு பெரிய ஏரியாங்கிறதுனால ஒரே இடத்துலேயே நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது. ஸோ அடுத்தடுத்த இடத்துக்கு போனால் தான் நம்மளால் சைட்டிங் இருந்துகிட்ருக்கும். ஸோ அதனால் நம்ம அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நமக்கு டைம் வேறு ஆகிட்டே இருந்தது. பட் புலியை இது வரைக்கும் பார்க்கவே முடியல. அதனால் நம்ம டிரைவர் போயிட்டு இருந்தவர் திடீர்னு வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டே இருந்தார். என்னன்னு பார்த்தா ஒரு வாட்டர் ஹோல் பக்கத்தில் நிறைய சஃபாரி வெஹிக்கிள்ஸ் நின்றுக்கிட்டு இருந்தது. அதை பார்த்தோன்னே ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேகமாக போனார். நமக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அதிகமாக இருந்தது. இதில் எப்படி ஜூம் பண்ணி கொடுங்க. பார்த்துட்டேன். எல்லா வண்டியும் கும்பலாக நின்னோன்னா கண்டிப்பாக இங்கே புலி வந்திருக்குங்கிறத நாங்கள் எல்லோரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நாங்கள் பக்கத்தில் வந்தோன்னே தான் ஓரளவுக்கு எங்களால் பார்க்க முடிஞ்சுது. பட் நாங்கள் வந்து ரீச் ஆகிறதுக்கும் புலி கரெக்டாக தண்ணி குடிச்சிட்டு மேலே ஏறி அந்த சைடு போகிறதுக்கும் டைம் கரெக்டாக இருந்தது. அதனால் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நாங்கள் வீடியோ எடுக்கிறத மிஸ் பண்ணிட்டோம். கடைசி நேரத்தில் என்னுடைய ஃபோனும் வந்து ப்ராப்ளம் பண்ணிடுச்சு. என்னென்னா டக்குன்னு பிளர் ஆகிடுச்சு. நான் என்ன புளியை பார்த்துக்கிட்டே இதை கவனிக்காமல் விட்டேன். அதனால் அந்த லாஸ்ட் மூமெண்ட்டு என்னால் எடுக்க முடியல. பட் பக்கத்தில் டிஎஸ்எல்ஆரில் ஒருத்தர் எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ அவர்கிட்ட வந்து நான் அந்த கிளிப்பிங்ஸ் கேட்டேன். ஸோ அந்த கிளிப்பிங்ஸை இப்போ நீங்கள் பாருங்கள். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் புலியை வந்து கேப்சர் பண்ணுறத மிஸ் பண்ணிட்டேன்.
பட் ஆனால் நான் பார்த்துட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து மேலேருந்து அப்படி கீழே இறங்குது டவுனில், நான் அதை பார்த்துட்டேன். ஆனால் அதை கேப்சர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபோன்லேயும் அந்த டயத்தில் வந்து, ஏன்னா எனக்கு ரொம்ப நேரம் வந்து புலி எங்கே இருக்குங்கிறதே ஐடியா இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அப்புறம் கேட்டுட்டு எங்கேன்னு அப்படியே நான் தேடிட்டு இருக்கப்போ தான் அப்புறம் கண்டுபிடிச்சோம். அப்புறம் ரொம்ப நேரம் எல்லா வெஹிக்கிளுமே நின்றுட்டு இருந்தது. திரும்பவும் ஏதாவது வருதா பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் எங்களால் பார்க்க முடியல. சரி, அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். கூடுமான வரைக்கும் நம்ம புளியை கொஞ்சம் நேரம் சேஸ் பண்ணி பார்த்தோம் மீன்ஸ் குளத்துக்கு அந்தாண்ட சைடு தானே போச்சு. ஸோ அதனால் அந்த காட்டு பக்கம் சைடில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஃபாரி வெஹிக்கிளை எடுத்துகிட்டு போய் சைடில் நிறுத்தியிருந்தோம். நம்ம மாதிரி மற்ற வெஹிக்கிளும் வந்து நிறுத்திட்டு அங்கே பார்த்துட்டு இருந்தாங்க. ஏறக்குறைய ஒரு 15-20 மினிட்ஸ் அங்கே நம்ம நின்று பார்த்துருப்போம். பட் நம்மளால் எதுவும் பார்க்க முடியல. அதனால் நம்ம அங்கேருந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். எக்ஸாக்டாக சொல்லணுன்னா இப்போ நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இடத்துல தான் வந்து தண்ணி குடிச்சிட்டு புலி வந்து அப்படியே பின்னாடி காட்டுக்குள்ளார போயிடுச்சு. இத்தனை நாள் சஃபாரியில் நம்ம கண்ணிலேயே புலி மாட்டாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து புலியை நம்ம பார்த்துட்டோம். ஆனால் அது வந்து ரொம்ப நேரம் பார்த்து ரசிக்க முடியல, பக்கத்துலேயும் பார்க்க முடியல, தூரத்தில் பார்த்து ரசித்தோம். ஆனால் நாளைக்கு மார்னிங் சஃபாரி, அதுதான் கடைசி சஃபாரி. அந்த சஃபாரியில் நம்ம சஃபாரி வெஹிக்கிள் பக்கத்துலேயே ரொம்ப நேரம் வந்து புலியை பார்த்தோம். அது உண்மையிலேயே மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அதை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி தேர்ட் சஃபாரி வந்திருந்தோம். தேர்ட் சஃபாரியில் பார்த்திங்கன்னா நம்ம சஃபாரி எண்டில் முடிய போகிற சமயத்தில் டைகர் பார்த்தோம். அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்துட்டு மறைஞ்சிட்டு. ஸோ என்னென்னா திருப்தியாக பார்க்க முடியலங்கிற ஒரு கவலை தான் நமக்கு இருக்குது. நாளைக்கு ஒரே ஒரு சஃபாரி, மார்னிங் சஃபாரி இருக்குது. மொத்தம் 4 சஃபாரி புக் பண்ணியிருந்தேன். அந்த சஃபாரி முடிச்சுட்டு நம்ம அதோட கிளம்ப போகிறோம். நாளைக்கு சஃபாரிலையாவது நல்லா ஒரு பக்கத்தில் ஏதாவது க்ளோஸாக பார்க்க முடியுதான்னு பார்ப்போம் டைகரை. இன்றைக்கி அட்லீஸ்ட் டைகரை பார்த்தோம். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போயிடுச்சு. கவரேஜ் அந்தளவுக்கு பண்ண முடியல. இருந்தாலும் ஃபோட்டோஸ் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.